ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க்கோட அப்டேட் தான். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்க 4 ஃபீட் டேங்க்கு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஏஞ்சல் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி தான் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி லைட்டாக வந்து தண்ணி மட்டும் மாற்றிருக்கேன். ஆல்ரெடி இருந்த தண்ணி தான் மாற்றிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்த வாட்டரை வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டோரேஜ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நானும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க்கு. இந்த டேங்க்கு மேலே தான் நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, மெடிசனு எல்லாமே வச்சுருப்பேன். இதில் வந்து லைட்டாக மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, பெருசாக எதுவும் வளரல. இதில் வந்து ஒரு 8ஓ 10ஓ ஏஞ்சல் ஃபிஷ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் ஏஞ்சல் தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் தான், சும்மா அளவுக்காக வாங்கி வச்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபேன்சி கப்பி. நம்மக்கிட்ட இருக்க கிராஷ் ப்ரீடில் வந்து ஃபேன்சி கப்பி. இது எல்லாமே வந்து கிராஷ் ப்ரீடில் வந்தது தான், நம்மக்கிட்டேருந்து வந்தது தான். இதோட தனி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். இதில் வந்து நம்ம வந்து லில்லி மட்டும் வச்சுருக்கோம் செடி, அது க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இதுதான் அதில் இருக்க ஒரு ஃபேன்சி கப்பியோட வீடியோ. இது வந்து பார்த்திங்கனாவே செம்ம அழகாக இருக்கும். இது வந்து வேணுன்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து நம்ம வந்து ஏஎஃப்ஆரோட ப்ளூ இயர் கப்பியோட ஃபீமேல் வந்து ப்ரீடிங் வச்சுருக்கோம். ரெண்டுமே ஒரே இதில் தான் வச்சுருக்கோம், தனித்தனியாக செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீடிங் பாக்ஸில். 2 ஃபீமேல் வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால் 2 பாக்ஸ் வச்சுருக்கோம், தனித்தனியாக வச்சுருக்கோம். யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்கள எடுத்துகிட்டு பாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றலாம். அடுத்து அதோட குட்டிங்க வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே அந்த ட்ரே மாதிரி வச்சு, டப்பு வச்சு, அதுக்குள்ளே ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் செடியெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நம்ம 4 ஃபீட் டேங்க்குள்ளே இருந்தது தான், அதெல்லாம் எடுத்து நம்ம இதிலே போட்டு வச்சிட்டோம். அடுத்து வந்து இதோட பேரண்ட்டு இருக்குது. அடுத்தடுத்த ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியோட பேரண்ட்டு மேலு ஃபீமேல் இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ளூ மாஸ்கோ ப்ளூவோட ஃபீமேல் 2 இதில் விட்ருக்கோம், கிராஷ் ப்ரீட் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரெட் கப்பி. ஒரு இப்போ தான் ரீசெண்டாக கேரளாலேருந்து வாங்கி இப்போ அது குட்டி போட்டுருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டி இருந்துச்சு. எந்த ஃபிஷ்ஷு குட்டி போடுதுன்னு தெரில, அது என்னால் கரெக்டாக பார்க்கவும் முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம சரி இன்னைக்கு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வந்து இதோட குட்டியை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இதுதான் அதோட குட்டிங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏன்னா இதுவும் சிவப்பு கலரில் இருக்குது, ட்ரேவும் சிவப்பு கலரில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேர் இருப்பானுங்க, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பில்லை. இதில் வந்து நான் நேற்று தான் வாட்டர் சேஞ்சும் பண்ணி வச்சுருந்தேன். லைட்டாக மட்டும்தான் அழுக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபுட்டு கொஞ்சம் எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம மாஸ்கோ ப்ளூவோட மேல் இருக்க டேங்க்கு. மாஸ்கோ ப்ளூவும் அப்புறம் நம்ம வயலட் ட்ராகனோட மேலும் இதில் தான் இருக்குது. ஏன்னா நான் இதை வந்து ப்ரீடிங் விட வேணாம் கொஞ்சம் நாளுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி குட்டிங்க நிறையா இருக்குது. அதுங்களாம் சரி கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரீடிங் மறுபடியும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஏன்னா டேங்க் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அந்த செட்டப்னால், அதனால் அதுக்கப்புறம் விட்டுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இதுதான் வந்து மாஸ்கோ ப்ளூவோட குட்டிங்க. இதுலேயே வந்து ஒரு பிளாஸ்டிக் செடி நான் இன்றைக்கி காலைல தான் போட்டேன். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 150 பக்கமே குட்டி இருக்கும். ஏன்னா பார்க்க தான் அப்படி தெரியும் உங்களுக்கு, ஆனால் நிறையா குட்டிங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலட் ட்ராகனோட டேங்க்கு. அடுத்து வந்து இது வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த டேங்க்கில் வந்து பெருசாக அழுக்கு மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா மணி பிளான்ட் நல்லா க்ரோத் இருக்குது, இதில் நல்லா ரூட்டெலாம் பிடிச்சிருக்கு. அதனால் இதில் ஒரு 3 ஃபீமேல் 2 மேல் மட்டும் இருக்குது. இது இன்னும் குட்டி போட ஸ்டார்ட் பண்ணல. ஆல்ரெடி போட்ட குட்டியும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஆனால் ஃபீமேல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. எப்போ வேணால் குட்டி போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா அப்படியே அலங்காமல் பிடிச்சிட்டு வந்து இதோ இந்த டேங்க்கில் தான் குட்டிங்களே வச்சுருக்கோம், இந்த டேங்க்லேயே விட்ருவோம். இதில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு கொஞ்சம் குட்டிங்க, அதை வந்து நம்ம எடுத்து தனியாக வைக்கணும் கொஞ்சம். ஏன்னா வளர்ந்த குட்டிங்க இருக்கிறனால அதுக்கு அடுத்து வர குட்டிங்கனால ஃபீடு எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதுங்க அதிகமாக எடுத்துக்குது, அதனால் ஃபீடு பற்ற மாட்டேங்குது. குட்டிங்க வந்து கரெக்டாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னாவே சீக்கிரமாக க்ரோத் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி கப்பி, நார்மலாக வச்சுருந்த கிராஷ் ப்ரீடில் வந்த ஃபேன்சி கப்பிங்க தான். நான் ஃபஸ்ட்டு கூட சொல்லியிருப்பேன் ஃபேன்சியோட மேல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வீடியோ அதான் போட்டிருந்திருப்பேன், இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் இதே வீடியோவில். அந்த வீடியோவில் இருக்க மேல் தான் இதுலேயும் கொஞ்சம் ஒரு 2-3 மேல் மட்டும் எடுத்து போட்டிருப்பேன். இது வந்து நம்ம மாஸ்கோ ப்ளூவோட ஃபீமேல் டேங்க்கு. ஃபீமேல் வந்து ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ப்ரீடிங் விடாமல் தனியாக தான் வச்சுருக்கோம். இதை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மேலே தான் இந்த 2 டேங்க்கையுமே நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மேலே அந்த 2 டேங்க்கும் டேங்க்கு மேலே டேங்க்காக அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இடம் வந்து கொஞ்சம் குட்டியாக தான், அதாவது எனக்கு கிடச்சிருக்கு வீட்டில், அவ்வளோதான் பர்மிஷனே, அதனால் அவ்வளோதான் வச்சுருக்கேன். இதில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மண்பானை தான். இதில் வந்து மணி பிளான்ட் இருக்குது, பட் உங்களுக்கு சரியாக தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஃப்ளாஷ் லைட்டும் அடித்து பார்த்தாச்சு, மீன் இருக்குது உள்ளே. இதில் வந்து கொஞ்சம் ரூட் விட்டுருக்கு. இந்த செடியும் கொஞ்சம் வளருது. அதனால் இதில் வந்து நம்ம நார்மல் ஃபேன்சி கப்பியோட குட்டிங்க தான் இருந்துச்சு.
அதுவும் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்கோ ப்ளூலேயே கொஞ்சம் வளர்ந்த மீனுங்களெல்லாம் வந்து நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் தனியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேங்க்கு தான் இந்த 2 பக்கெட்லேயுமே அதுதான் இருக்குது. சாரி அது இல்லை, ஒன்றில் வந்து ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியோட குட்டிங்க இருக்குது, ஒன்றில் வந்து மாஸ்கோ ப்ளூவோட குட்டிங்க இருக்குது. அடுத்து இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வச்சுருக்க சிமெண்ட் டேங்க்கும் அப்புறம் நம்ம வந்து நார்மல் மேல் வச்சுருந்த ஒரு டேங்க் இருக்குது. ஆனால் நார்மல் மேல்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபேன்சி மேல் மாதிரி இருக்குது. இதையும் வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து வைக்கணும். இந்த ஃபேன்சியல் மேல்லாம் தூக்கிட்டு போய் அந்த டேங்க்கில் போட்டு அதில் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இதில் வைக்கணும். ஏன்னா இதில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட தாமரை செடியே வளருது. அதில் வச்சுருந்த தாமரை செடி வந்து அழுகி போயிடுச்சு. அதில் பதிலாக லில்லி வேணால் வளருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாக்ஸ் டெயில் தான் போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு டக் ஃபீடு மட்டும் இதில் வச்சுருக்கோம். இதுலேயும் வந்து கொஞ்சம் கிராஸ் பிரீடோட குட்டிங்க தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் நிறைய அப்டேட் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.